வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பீட்ரூட் அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட், அதாவது ஏற்கனவே நான் ஒரு பீட்ரூட் அல்வா மெத்தட் ஒன்று போட்டிருக்கிறேன். இது செகண்ட் மெத்தட். பீட்ரூட் எடுத்து அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதோட ஜூஸை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன். 1 கப் தண்ணி ஊற்றி அரைக்கணும். இது 1/2 கப்பு, அதில் 1 கப் ஊற்றிக்கிறேன். இப்போ ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வைக்கலாம். நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் எடுக்கல, கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். அதில் கீ ஆட் பண்ணிட்டு, கீ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதில் இந்த பீட்ரூட் ஜூஸை ஊற்றிக்கணும். கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கு பிறகு மற்ற பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 400 கிராம் பீட்ரூட் எடுத்திருந்தேன். அதில் ஜூஸ் இது. அதுக்கு ஒரு 10 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை 10 டேபிள் ஸ்பூன் வாட்டரில் ஆட் பண்ணிக்கணும். நான் 10 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் கட்டி இல்லாமல் ஆட் பண்ணிக்கணும். இது பீட்ரூட் கலக்கின பாத்திரங்கிறதுனால அது பிங்க் கலரில் இருக்குது. அது ஒன்றும் பண்ணாது. இதை கலந்து வச்சாச்சு. அது கொதிக்கிறதுக்குள்ள இந்த ட்ரேல கீ ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் சிம்ல தான் இருக்கு ஆல்ரெடி. இந்த கார்ன்ஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கணும்.
நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா கிண்டிட்டு இந்த பாத்திரம் வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக காட்டும், அதனால நான் வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறேன். இல்லாட்டி சிம்மில் வச்சுக்கலாம். இந்த நிலமையில ஒரு 200 கிராம் வந்து நான் மில்க் மேட் ஆட் பண்றேன். நான் பாலும் சுகரும் ஆட் பண்றதுக்கு சரியா தான் இந்த மில்க் மேடை வந்து நான் ஆட் பண்றேன். அப்புறம் நெய் கொஞ்சமா ஊத்துறேன். அப்புறம் சுகர் ஒரு 3/4 கப். நெய்யெல்லாம் உறிஞ்சிட்டு அப்புறமா வந்து எல்லாத்தையும் வெளியே தள்ளிரும். அதனால தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நெய் போட்டாலும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். சும்மா நம்ம இஷ்டம்தான், என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். டேட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ட்ரை கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் பாதாம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துருக்கிறேன். வெள்ளரி சீட்ஸ் கூட இருந்தால் போடலாம். இன்னும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரல. பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றது வர இன்னும் கொஞ்சம் வரட்டு. அதுக்கு பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம். இதோட பதம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு அதை வந்து இப்படி கை வச்சு உருட்டுனா அது ஒட்டாமல் இப்படி வரும். அதுதான் இதோட பதம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதை ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பாத்திரத்தில் அந்த ட்ரேயில் இது வந்து பிரெட்டு பண்ணுறதுக்குரிய ட்ரே. அதில் கீழே கொஞ்சம் ஃபுல் நட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது ஆறின பிறகு தான் கட் பண்ண முடியும். இது இப்போ ஆறிடுச்சு. இதை கட் பண்ணலாம். நம்ம வந்து கீழே அந்த ட்ரேயோட கீழே நட்ஸ் போட்டுருந்ததுனால இப்போ கவுத்தும் போது அந்த நட்ஸ் எல்லாம் மேலே வந்துடுச்சு. இதை வந்து கூலாகவும் சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணோம்னா அது புட்டிங் மாதிரி வந்துடும்.
இது வந்து கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும். பீட்ரூட் வச்சு ஜெல்லி பண்ண மாதிரி இருக்கும். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.